ஓகே, நம்ம வெக்டர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்தாச்சு. அதில் தேரம், அடுத்த தேரம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு தேரம் பார்த்தாச்சு. ஸோ இது டோட்டலாக 3வது தேரம். ஸோ let V be the vector space over a field F. A non-empty subset W of V is a subspace of V if and only if U comma V belongs to W and alpha comma beta belongs to F. Implies alpha U plus beta V belongs to W அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த இதுக்கு முன்னாடி உள்ள தீரத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், இஃப் அண்ட் லிஃப்ட் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போவும் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷனா, இந்த ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ இருந்தாலே போதும், இட் இஸ் அ சப்ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் டிஃபரெண்ட் கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம ரெண்டாக ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ a non-empty subset W of V is a vector space over V. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், let us assume that W is a subspace of V அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு தான். ஏன்னா W is a subspace அப்படின்னு நான் சொல்லிட்டாலே it is also a vector space. So it satisfy all the conditions relevant to the definition of vector space. ஸோ அதனால் from the definition of the vector space என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, alpha belongs to F and U belongs to W னா alpha U belongs to W அப்படின்னு ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம் சப்ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி பீட்டா பிலாங்ஸ் டு எஃப், அதாவது ஃபீல்ட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அண்ட் டபிள்யூலேருந்து எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ பீட்டாவையும் எங்கே இருக்கும், டபிள்யூவில் இருக்குங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனாக பார்த்துருக்குறோம். ஓகே, பட் நல்லா தெரியும் வெக்டர் ஸ்பேஸ் வந்து க்ளோசரில் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போது இந்த ஆல்ஃபா யூங்கிற ஒரு எலமெண்ட்டை டபிள்யூலேருந்து எடுக்கிறேன், பீட்டாவிங்கிற எலமெண்ட்டை டபிள்யூலேருந்து எடுக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டும்போது எங்கே இருக்கணும், டபிள்யூவில் இருக்கணும். இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி ஈக்குவல் டு டபிள்யூ, பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூவில் கண்டிப்பாக இருக்கும். ஏன், சப்ஸ்பேஸுங்கன்னு சொன்னதுனால. ஸோ சப்ஸ்பேஸ் சொன்னதுனால கண்டிப்பாக அது வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். வெக்டர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளோசர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். அதனால் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் பார்ட் என்ன, கான்வர்ஸ்லி அசியூம் தட் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கிற செட்டு வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும். இதுதான் கான்வர்ஸ் பார்ட். அப்போ கான்வர்ஸ்லி அசியூம் தட் let W be the non-empty subset of V over F such that UV Wவில் இருக்குது and alpha beta belongs to Fல இருக்குது such that alpha U plus beta V belongs to W. ஒரு நான்-எம்டி செட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு நான் எடுத்துக்கிறேன். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா W is a subspace of V அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி தியரத்தில் நம்ம சப்ஸ்பேஸாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருந்தால் போதுங்கிற மாதிரி பார்த்தோம். இது தெரியலனா இதுக்கு முன்னாடி தியரத்தை ரெஃபர் பண்ணி பாருங்கள். UV belongs to W and U plus V belongs to W and alpha belongs to F, U belongs to W implies alpha U belongs to W அப்படின்னு சாட்டிஸ்ஃபை இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் சப்ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரம் பார்த்துருப்போம். ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், அங்கே வந்து இந்த ரெண்டு கண்டிஷனில் இந்த ரெண்டாவது கண்டிஷனில் U belongs to Vன்னு எழுதியிருப்பேன், அது W. ஓகே, ஸோ அங்கே Wன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ அப்போ எனக்கு தேவை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குங்கிற ஒரு ஹிண்ட் என் கையில் இருக்குது. அண்டு இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிலாங்ஸ் டு எஃப். ஓகே, அது ஆர்பிட்ரி எலமெண்ட்டு, நான் ஃபீல்ட்லேருந்து எந்த எலமெண்ட்னாலும் எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அண்டு இதுதான் ஸ்டார்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை ஸ்டார் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூவை அந்த ஸ்டாரில் வந்து அப்ளை பண்ணனே எனக்கு என்ன கிடைக்கும், U ப்ளஸ் V பிலாங்ஸ் டு Wன்னு கிடச்சிரும். ஏன்னா ஆல்ஃபா 1 பீட்டா 1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக U ப்ளஸ் V பிலாங்ஸ் டு W கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், பீட்டாவை 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் கொண்டு இங்கே போடுறேன். அதே ஸ்டாரில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆல்ஃபா யூ ப்ளஸ் 0 பிலாங்ஸ் டு வின்னு வரும். தட் இஸ் ஆல்ஃபா யூ பிலாங்ஸ் டு வின்னு வரும். அதான் இங்கே ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண காரணத்தினால இட் இஸ் த என்னது சப்ஸ்பேஸ் ஆஃப் அ வெக்டர் ஸ்பேஸ் V ஓவர் த F. ஸோ ஹென்ஸ் த ரிசல்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சப்ஸ்பேஸோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆக்சுவலி பார்க்கவே இல்லை. என்னென்னு பார்க்கலாம். சப்ஸ்பேஸ்ன்னு வந்ததுன்னா அது ரெண்டு கேட்டகரியாக பிரியும். ஒன்று ட்ரிவியல் சப்ஸ்பேஸ், இன்னொன்று நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ். ட்ரிவியல் சப்ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 0 அண்ட் V இருக்குல்ல, அதாவது Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ்,
ஸோ அதனோட சப்ஸ்பேஸை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜீரோ சிங்கிள்டன் ஜீரோ அல்லது வி, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சப்ஸ்பேஸ் தான், ஓகேவா? இட் இஸ் ரெண்டுமே சப்ஸ்பேஸ் தான். வி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு செட்டு அந்த செட்டுக்கே சப்செட் அப்படிங்கிறது நல்லா தெரியும், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி தான் வெக்டர் ஸ்பேஸு, அந்த வெக்டர் ஸ்பேஸ்க்கே சப்ஸ்பேஸ், அந்த காரணத்தை தான் வீன் போட்டிருக்கு. அண்ட் சிங்கிள்டன் ஜீரோ மட்டும் இருந்தனாலே அது ஒரு சப்ஸ்பேஸ் தான் ஃபார் எனி அண்ட், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் பேர் வந்து, இந்த ஜீரோவுக்கும் இந்த விக்கும் பேர் வந்து ட்ரிவியல் சப்ஸ்பேஸ். இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாமே வந்து நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் டபிள்யூங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் இதனது பேர் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ், ஓகேவா? R3லேருந்து இருக்குது. ஓகே, இப்போ A,0,0 செட் ஆஃப் ஆல் A,0,0 பை ஏங்கிறது Rலேருந்து எடுக்கிறேன். அப்போது அந்த எலமெண்ட்ஸில் எப்படி இருக்கும்? இப்போ முதல்ல ஃபுல்லாக நம்பர் இருக்கும், ரெண்டாவது 0 இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செட்டில் போட்டு வச்சுக்கிறேன். அந்த செட்டு R3க்கு சப்ஸ்பேஸா, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல R3, அதாவது R3னா பேர் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ், இதுதான் வெக்டர் ஸ்பேஸு. ஸோ இந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு இது சப்ஸ்பேஸா ஓவர் த ஃபீல்டு ஆர். நான் சொல்லியிருக்கேன்ல, வெக்டர் ஸ்பேஸ்னால் ஓவர் த ஃபீல்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஆர் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், சப்ஸ்பேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு, அதாவது இப்போ நம்ம தியரம், இந்த தியரம் இருக்குல்ல, ஒரு நிமிஷம், இந்த தியரம் நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்ல ஃபாஸ்ட், இந்த இருக்குல்ல, ஆல்ஃபாயு ப்ளஸ் பீட்டாவி பிலாங்ஸ் டு டபிள்யூவில் இருந்துச்சுனாலே அது சப்ஸ்பேஸ் தான் சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ அதை மட்டும் செக் பண்ணால் போதும். அதை தான் இங்கே நான் செக் பண்ண போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? ஸோ அப்போ யூவி எடுக்கணும், ஓகேவா? ஸோ யூ ஒரு எலமெண்ட், இதுலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். முதல் எலமெண்ட் யூ A,0,0, ரெண்டாவது எலமெண்ட் வி B,0,0. இந்த 2 எலமெண்ட்டை டபிள்யூலேருந்து எடுக்கிறேன். அண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர். ஆர் தான் இங்கே ஃபீல்டு எஃப், ஓகேவா? ஸோ ஆர். இப்போ ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி இங்கே இருக்கா, இந்த டபிள்யூவில் இருக்குமா செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு A,0,0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு B,0,0. அண்ட் இது ஆல்ஃபா கொண்டு உள்ளே போயிருக்கிறேன். ஆல்ஃபா A,0,0 பீட்டா B,0,0. அண்டு இது வந்து பேர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம என்னது இப்படிதே வந்து ஆட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இதுவும் ஆட் பண்ணணும், ரெண்டாவது மூணாவது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா A ப்ளஸ் பீட்டா B,0,0. ஸோ நம்ம இது டபிள்யூவில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முதல் எலமெண்ட் வந்து நம்பராகவும் ரெண்டாவது 2 எலமெண்ட் வந்து 0வாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது நம்பர், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பரு. ஸோ இதை ஆட் பண்ணும்போது சிங்கிள் நம்பராக வரும். ஸோ அப்போ நம்பர் 0,0 இருக்கிறனால கண்டிப்பாக டபிள்யூவில் இருக்கும். ஸோ அதனால் டபிள்யூ சப்ஸ்பேஸ் ஆஃப் R3 ஓவர் R அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான தியரம், ரொம்ப சிம்பிளான தியரம். ஓகே, தியரம் நம்பர் 4. Prove that the intersection of 2 subspaces of a vector space V is a subspace. அதாவது என் கையில் ஃபஸ்ட்டு முதல்ல வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. அந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு 2 சப்ஸ்பேஸ் இருக்குது. A அண்ட் B அப்படிங்கிற 2 சப்ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இதனோட இன்டர்செக்ஷன் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் ப்ரூவ் தட் அப்படின்னு போட்டிருக்கு, ஓகேவா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ண நான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட் A and B be the 2 subspace of V over F, ஓகேவா? ஸோ 2 சப்ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்? A இன்டர்செக்ஷன் B இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஓவர் F அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ வெக்டர் அதாவது சப்ஸ்பேஸும் ப்ரூவ் பண்ணணும்னா இட் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ், ஓகேவா? அப்போது வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எ நான் எம்டி செட்டு அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ A இன்டர்செக்ஷன் Bங்கிறது நான் எம்டியாக இருக்க வேண்டியது மஸ்ட்டு, ஓகே? அப்போது நான் என்ன சொல்கிறேன்? A இன்டர்செக்ஷன் B, ஏங்கிறது ஒரு சப்ஸ்பேஸு, பிங்கிறது ஒரு சப்ஸ்பேஸு. ஸோ இந்த ரெண்டுலேயும் கண்டிப்பாக 0ங்கிற எலமெண்ட் இருந்தாகணும். நீங்கள் எந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக 0 இருக்கும். ஏன்னா 0 இஸ் அ ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ். அதனால் 0 கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதனோட சப்ஸ்பேஸ்லேயும் கண்டிப்பாக 0 இருக்கும். அப்போ அதனால் அதனோட இன்டர்செக்ஷன்லேயும் 0 கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ வெறுமான 0 மட்டும் இருந்தாலே இந்த சப்ஸ்பேஸ்ன்னு இப்போ தான் பார்த்துருக்கோம். ஸோ 0 மட்டும் இருந்ததுன்னா சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். பட் ஒருவேளை 0 தாண்டி எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற கேள்வி வரும். ஃபஸ்ட் இங்கே கிளியர்லி கண்டிப்பாக 0 பிலாங்ஸ் டு A இன்டர்செக்ஷன் B. அப்போது கண்டிப்பாக A இன்டர்செக்ஷன் B நான் எம்டியாக தான் இருக்கும், ஓகே? ஸோ இப்போ வெறுமான 0 மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சப்ஸ்பேஸ், நத்திங் டு வரி. பட் இஃப் தே ஹேவ் த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அது சப்ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம வந்து சப்ஸ்பேஸ் மூவ் பண்ணணும். ஸோ அதுலேருந்து யூவி எடுக்கிறேன், ஆல்ஃபா பீட்டா எடுக்கிறேன். ஓகே ஓகே, அதாவது யூ கமா வி பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அர்த்தம், ஏ இன்டர்செக்ஷன் பி பொதுவாக எப்படி வந்து கிரியேட் ஆகும், ஏலையும் அந்த எலமெண்ட் இருக்கணும், பிலையும் அந்த எலமெண்ட் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போது அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியிலிருந்து 2 எலமெண்ட் எடுக்கனா அது கண்டிப்பாக ஏலையும் இருக்கும், பிலையும் இருக்கும். அதான் யூ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் வி பிலாங்ஸ் டு பி. ஓகே, ஸோ யூ பிலாங்ஸ் டு ஏ, ஏங்கிறது சப்ஸ்பேஸு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு ஏ. இது எங்கேருந்து வந்துச்சு, தியரம். இப்போ கடைசி அடுத்த தியரத்தில் தான் வந்துச்சு. அதே மாதிரி பிங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ் தான். அதனால் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு பி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேவா, ஸோ ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா விங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது. அதனால் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே யூ கமா வின்னு போட்டுக்கோங்கப்பா. இங்கே வந்து இங்கே யூ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் வி பிலாங்ஸ் டு பின்னு போட்டுருக்கோம். தப்பு இது ஆக்சுவலி. யூ கமா வி பிலாங்ஸ் டு ஏ, யூ கமா வி பிலாங்ஸ் டு வி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இங்கே யூ கமா வி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு ஏ, ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு பின்னு சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இந்த எலமெண்ட்டும் ஏல இருக்குது, இந்த எலமெண்ட்டும் பியில் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் கண்டிப்பாக இது இருக்கும், ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி இருக்கும். அப்போது ஒரு செட்டில் இது இருந்துச்சு அப்படின்னாலே இட் இஸ் அ சப்ஸ்பேஸ். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான தியரம். ஓகேவா, ரொம்பவே ஈஸியான தியரம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும். என்னது, ஏ அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சப்ஸ்பேஸ் இஸ் அ சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி யூனியன் ஆஃப் 2 சப்ஸ்பேஸ் வந்து சப்ஸ்பேஸா அப்படிங்கிற கேள்வி நம்ம மைண்டுக்குள்ளே வரணும். எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரில. ஸோ வந்ததுன்னா ஓகே, ஸோ அதற்கான விடை, அதற்கான பதில் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஒளிபரப்பப்படும். ஓகே, தேங்க்யூ.